பிரபல தொழிலதிபர் தன்னுடைய மனைவியையே நண்பர்களுக்கு விருந்தாக்கிய சம்பவம். கார் சாவியை கொடுத்து மாற்றிப்பாங்க மனைவிகள். காம வெறியன் போல எப்போ பார்த்தாலும் ஊற வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எத்தனை தடவை தான் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நான் அவன் முன்னாடிட்டு போயிட்டேன், நீயும் அவங்ககிட்ட போவான்னு சொல்லியிருக்கேன். மாட்டேன்னு சொன்னால் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் வாய்ஸ் சேனல் நேயர்களே, பிரபல தொழிலதிபர் தன்னுடைய மனைவியையே நண்பர்களுக்கு விருந்தாக்கிய சம்பவம். ஆரம்ப காலத்தில் நம்முடைய புராணத்திலேயே பாஞ்சாலி ஐவருக்கு மனைவியாக வாழ்ந்திருக்கிறார் என்ற சம்பவம் உண்டு. அது எதுக்காக நமக்கு தெரியாது. காரணம் என்ன, நாமெல்லாம் காட்டுமிராண்டிகள். ஆரம்ப காலத்தில் சகோதரன் சகோதரியோட உறவு இருந்து கண்டிப்பாக இருந்துக்கணும். அந்த அடிப்படையில் தான் மனித வர்க்கம் இவ்வளவு விரிவாச்சு. அதுக்கப்புறம் ஜாதி மதம் அரசியல் நிறைய பிரிஞ்சிட்டோம். நம்ம அந்த சூழ்நிலையில் நமக்கு தெரிந்து பார்த்தா நம்முடைய இதிகாசத்தில் ராமாயணத்தில் 5 பேரோடு பாஞ்சாலி வாழ்ந்தாள் என்பது ஒரு கதையாக இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போது நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட சேலத்தில் பிரபல கோடீஸ்வர தொழிலதிபர்கள் வருவாங்க, ஒய்ஃபோடு வருவாங்க. கார் சாவியை கொடுத்து மாற்றிப்பாங்க மனைவிகள். அந்த கலாச்சாரம் அங்கே இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அது போலீஸ் வேட்டை நடத்தி அது அப்புறம் இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் சில இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த தொழிலதிபர் பெயர் பிரசன்னா சங்கர். இவருடைய மனைவி பெயர் திவ்யா சந்திரன். ஆரம்பத்தில் 2 பேரும் டேட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயே ஆரம்பிச்சிட்டு, அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வரன் தொழிலதிபர் பிரியா சங்கர், மிகப்பெரிய கோடீஸ்வரர் பிரசன்னா சங்கர். அவர் நினச்சா யாரோட வேணாங்களும் உடல் உறவு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் திவ்யா சந்திரனோட டேட்டிங் வச்சுருக்காரு. வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு. அதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சார், பிரியா என்னை நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் கொடுத்தார். அதற்கு வசப்பட்டு விட்டார் பிரசன்னா சங்கர். கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணி 9 வயதில் மகன் இருக்கான். இதுக்கு இடையில் பிரசன்னா சங்கருக்கு காம வெறியன் போல். சிலருடைய உடல்வாகு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் பாடி டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஊற வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அப்போ திவ்யாவை எப்போ பார்த்தாலும் உடல் உறவு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரான். எத்தனை தடவை தான் ஒரு நாளைக்கு அவளும் பாடி வெறுத்து போகும்ல. இருவருக்குள் சண்டை வந்திருக்கிறது, பிரிந்திருக்கிறார்கள், மறுபடியும் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி போயிட்டுருக்கு. அப்போ என்ன செய்கிறாரு, இவர் பல விபச்சாரிகளோட தொடர்புகள் இருக்கிறாரு. அதேமாரி பல கோடீஸ்வர தொழிலாளர்களுடைய மனைவிகளுடன் ஒரு உறவில் இருக்கார். அப்போ என்றைக்காவது நான் கேட்பேன்ல, ஏயா பொண்டாட்டி திவ்யா வந்து நல்லா தான் அழகாக இருக்கா, நான் என்கிட்ட ஒரு நாள் கொடு இன்னொன்று இப்போ சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து அவன் பொண்டாட்டிட்டு போயிட்டேன், நீயும் அவங்ககிட்ட போவான்னு சொல்லியிருக்காரு. மாட்டேன்னு சொன்னால் பிரேக்கப் ஆயிரும். நல்ல வசதி கோடீஸ்வரன், கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து இருக்கான் அமெரிக்காவில். ஆனால் இங்கே உள்ள ஆள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு வழி இல்லை. அவருடைய கடினமான அசிங்கமான அருவருப்பான உத்தரவுகளுக்கு அடிபணிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் திவ்யா. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சிங்க. இப்போது விவாகரத்து கேட்குறாரு. விவாகரத்து கேட்டால் ஜீவனாம்சம் கொடுக்கணும்ல. இந்த பிரச்சனையில் இன்றைக்கி கோர்ட்டில் இந்த விவகாரம் இருக்குது. 9 வயசு பையன் இருக்கான். எவ்வளவு ஜீவனாம்சம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள். அதனால் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் கோடீஸ்வரன் ஆனாலும் தனக்கென்று இருக்கிற மனைவியை கூட இன்னொருவனுக்கு விருந்தாக்கி தான் அந்த கோடீஸ்வர தொழிலதிபர் தன்னுடைய தொழில் நடத்திட்டு இருக்கார். இதை விட கேவலம் வேறு என்ன வேணும்? பார்த்தா மாட மாளிகை, பிள்ளைகளே பறக்கிறாங்க, வெளிநாட்டு காரு. அப்படி இருந்தாலும் கழுத ஸ்மெல் பண்ண கேவலம், சாக்கடையோட கேவலம் தான். இதாங்க வாழ்க்கை. எனவே நம்ம பெரிய இடத்துல வாழ்கிறோம் எப்போ அப்படின்னு அண்ணாந்து பார்த்தாலும் யோசித்து பார்த்தோம்னா முடை நாற்றம் அடிக்கிற வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடீஸ்வர தொழிலதிபர்கள். இதை விட கொடுமை என்னென்னா, மற்றவர்களுக்கு விருந்தாக்கியது மட்டுமல்ல, வீட்டிலையும் பெட்ரூமில் ரகசிய வீடியோ கேமரா வச்சுருக்கான். தான் தன்னுடைய மனைவியை அனுபவிப்பதை கூட அந்த வீடியோவை உடலுறவு வீடியோ மற்றவர்களுக்கு விருந்தாக்கியிருக்கான். இந்த கோடீஸ்வர தொழிலதிபர் என்ன செய்ய? இப்படியும் சிலர் வாழ்கிறார்கள். அப்படிதான் நம்ம சொல்லணும்.
கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.